இந்த பிக் புக்கு பெரிய புத்தகத்தை எப்படி படிக்க வேண்டும், அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ நம்ம பிரச்சனைக்கு குடிப்பிரச்சனை என்ன அப்படின்றத மொத்தம் 3 விஷயம் நம்ம பார்த்துருக்குறதுன்னா, குடிப்பிரச்சனை, அது ஏன் அந்த குடிக்கு அடிமையாக இருக்காங்க, அதுலேருந்து வெளியில் விட முடியல, அதற்கான இந்த பிரச்சனை என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படின்றது 2வது. அந்த தீர்வை நடைமுறைப்படுத்துவதற்கான செயல் திட்டம்ன்றது 3வது. இந்த 3 விஷயம் பார்த்துருக்கோம். இந்த 3க்கும் இன்னொரு சம்மந்தப்பட்டது என்ன அப்படின்னா, உடல் ரீதியான ஒவ்வாமை, மன ரீதியான வெறி, ஆன்மீக வளர்ச்சி. இந்த 3 இது இருக்குது. இந்த 3க்கு ஒவ்வொன்றுக்கும் லிங்க் இருக்குது. அதே மாதிரி நம்ம புக்குக்கு வந்துட்டோம் அப்படின்னோம்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வழிமுறையில் இருக்கக்கூடிய என்னோட இது ஒன்று வழிமுறை அப்படின்னு சொல்லணும். இது அந்த தமிழ் மொழிபெயர்ப்பு தான். எனக்கு பொறுத்தவரை இது தத்துவங்கள், ஏஏவின் 12 தத்துவங்கள்ன்றது சரியாக இருக்கும். தத்துவங்களை கடைபிடித்தோம். நம்ம நிறையா விஷயம் நான் கேள்விப்படுறது, வழிமுறை செஞ்சாச்சா அப்படின்வாங்க. என்ன செய்கிறதுனா என்ன அப்படின்றதான் என்னோடய கேள்வி. ஸோ இந்த ஏஏவின் 12 தத்துவங்களை வாழ்க்கை முழுசும் கடைபிடிக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலேயும். ஸோ அப்போ இந்த தத்துவங்கள்ன்றது எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான். ஸோ நம்மளோட பிரச்சனை என்ன அப்படின்றத மருத்துவரின் அபிப்பிராயமும் பில்லின் கதையும் நம்மளுக்கு சொல்லிடுது. ஸோ இது என்ன அப்படின்னா, முதல் வழிமுறை, மதுவுக்கு முன் சக்தி கற்றவர்கள் வாழ்க்கையை சரிவர நடத்த முடியவில்லைன்றதை இது சொல்லிடுது. அடுத்து எங்கே வர்றாங்க அப்படின்னா, அடுத்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்றத, அந்த தீர்வு என்னன்னா அத்தியாயம் 3, 4. ஸோ அந்த தீர்வு என்ன, நம்ம ஸ்டெப்பில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, செகண்ட் ஸ்டெப் அத்தியாயம் 3 குடிநோயை பற்றிய மேலும் பல தகவல்கள். அத்தியாயம் 4 பகுத்தறிவாதிய நாங்கள். இந்த 2 அத்தியாயமும் நம்மளுக்கு செகண்ட் ஸ்டெப்பையும் தேர்ட் ஸ்டெப்பையும் பற்றி சொல்லுது. ஏன்னா இப்போ இந்த 12 வழிமுறையை மட்டும் ஒரு ஆள்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு, இது எல்லாத்தையும் நீ ஃபாலோ பண்ணு, இது எல்லாத்தையும் நீங்கள் பின்பற்றினீங்கன்னா குடிக்காமல் இருக்கலாம் அப்படின்னா புரியாது. ஸோ அப்போ அந்த ஒவ்வொன்றுக்கும் அந்த மதுவை பொறுத்தவரை நாங்கள் சக்தியற்றவர்கள் என்னென்னா, அதுக்கு என்ன விளக்கம்ன்றத மருத்துவரின் அபிப்பிராயமும் பில்லின் கதையும் நம்மளுக்கு கிளியராக சொல்லிடுது. அதுக்கடுத்து 2வது அந்த வலிமை பொருந்திய சக்தி, பவர் நம்மளுக்கு மேலே இருக்க ஒரு பவர் வேணும் அப்படின்ட்டு அந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்குது. அந்த தீர்வை 2வது வழிமுறையும் 3வது வழிமுறையும் நம்மளை அது தயார் பண்ணுது அந்த தீர்வுக்காக. ஸோ இதை சாப்டரு அந்த 3, 4 இப்போ நான் சொன்ன 2 சாப்டர் ரொம்ப கிளியர் கட்டாக அதை சொல்லிடுது. அதுக்கு அடுத்து 4 இருந்து இதர் ஸ்டெப் எல்லாமே அந்த தீர்வை பிரச்சனைக்கான தீர்வை எப்படி நடைமுறைப்படுத்துவது அப்படின்றது எல்லாமே சொல்லுது. ஸோ இது நம்ம அடுத்த சாப்டர்ஸு. ஏஏ எப்படி செயல்படுகிறது, எப்படி செயல்படுத்துவது, இது 2 அடுத்தது செய்யுது. அடுத்து பிறருடன் சேர்ந்து வேலை பார்த்தல் கேரி த மெசேஜ். இதுதான் நம்மளுக்கு அந்த 12வது வழிமுறை. எப்படி அந்த ஆன்மீக விழிப்புணர்வு போட்டு அடுத்தவங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்படின்றதுல 7வது சாப்டர். ஸோ இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று லிங்க் இருக்குது. இந்த 12 வழிமுறைகள் 2 வரியில் இருக்கிறதுக்கான விளக்கங்கள் இதுக்கு முந்தைய அத்தியாயங்களும் பின்னால் இருக்கிற அத்தியாயத்துலேயும் இருக்குது. உதாரணத்துக்கு நான் ஒரு பேக்கரியில் போய் நல்லா கேக் வாங்கி சாப்பிட்றேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கேக்கு. எனக்கு அதேமாதிரி செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசை. நான் அந்த கேக் செஞ்சு அவரை கூப்பிட்டு கேட்குறேன், எப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு. அவர் அதுக்கு உள்ள வழியெல்லாம் எழுதி கொடுத்துட்றாரு. நான் 2 கப்பு மாவு எடுத்துக்கங்க, 1/2 டம்ளர் பால் எடுத்துக்கோங்க, ஒரு 4 முட்டை எடுத்துக்கோங்க, எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மைக்ரோ ஓவனில் இத்தனை நிமிஷத்துக்கு வைங்க, இந்த டெம்பரேச்சரில் வைங்கன்றது எல்லாத்தையுமே எழுதி கொடுத்துருவாரு. ஸோ அப்போ நான் என்னோடய வீட்டில் போய் கிச்சனில் அந்த கேக்கு செய்ய ஆரம்பிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா, அவர் 2 கப்புக்கு பதிலாக நான் கூட 1/2 கப்பை சேர்த்து போடுறேன். ஜீனி இன்னும் கொஞ்சம் கூட போடுறேன், எனக்கு இனிப்பு ரொம்ப வேணுங்க, நான் கொஞ்சம் கூட போடுறேன். அடுத்து அவர் 4 முட்டை எழுதி கொடுத்துருக்காரு, நான் கூட 2 முட்டை கொடுத்தோன்னு சொல்லி 6 முட்டையை போடுறேன்.
அவர் ஒரு 300 டிகிரியில் வந்து ஓவனில் மைக்ரோவேவில் வைங்கன்றாங்க. நான் வந்து இன்னும் கொஞ்சம் கூட இருக்கட்டும்னு சொல்லி ஒரு 400 டிகிரியில் வைக்கிறேன். ஸோ அவர் எழுதி கொடுத்தா அந்த பேப்பரை வச்சு தான் நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றுறேன். ஸோ அந்த மைக்ரோவேவில் இந்த கேக் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன்னா எனக்கு அந்த அவர் செஞ்ச கேக் டேஸ்ட் வந்து இல்லை. அந்த சுவை வந்து இதில் கிடைக்கல. என்ன காரணம் அப்படின்றது இப்போ மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அதே தான் பிக் புக்லேயும். பிக் புக்கில் நிறைய இடத்துல அந்த இங்கிலீஷில் வந்து ஒரு 3 வார்த்தைகள், தமிழில் என்னென்ன போடுறான்னு அடுத்து பார்ப்போம். ப்ரிசைஸ்லி, எக்ஸாக்ட்லி, பர்டிகுலர்லி அப்படின்றது 3 வார்த்தை இருக்கும். சாரி, கிளியர் கட் டைரக்ஷன். பர்டிகுலர்லி விட கிளியர் கட் டைரக்ஷன். ஸோ இந்த இதை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம டெய்லி அந்த படிக்கிற பிரியாம்பலில் கூட இருக்கும். எங்கள் வழியை முழுமையாக பின்பற்றியவர்கள் குடிபோதைக்கு அடிமையாவது அரிது. ஸோ இங்கிலீஷில் வந்து ரேர்லி வி ஹவ் சீன் பீப்புள் ஹூ ஃபாலோட் தரோலி அவர் பார்த்துன்னு வரும். ஸோ அந்த தரோலி அப்படின்றதுக்கு வந்து நிறைய மீனிங்ஸ் வந்து இருக்குது. முழுமையாகன்னு சொல்லலாம், இல்லை அந்த கிளியர் கட் டைரக்ஷன், அதாவது இப்படித்தான் செய்யணும். இப்போ அதை கேட்க தான் செய்யும் போது அவர் எழுதி கொடுத்தபடி அதே மாதிரி செஞ்சுருந்தேன். 4 முட்டை போட்டிருந்தேன், கரெக்டாக வந்து 2 கப்பு போட்டிருக்கேன், அவர் சொன்ன டீலில் வேக வச்சுருந்தா அந்த டேஸ்ட் வந்து எனக்கு கிடச்சிருக்கும். ஸோ மேபி வந்து அந்த பொருள்கள் வித்தியாசத்தில் அவர் ஒரு கடையில் வாங்கியிருப்பார், நான் வேறு கடையில் வாங்கியிருப்பேன். அது வேணால் இருக்குமா ஒழிய மித்தபடி வந்து ரொம்ப வித்தியாசம் வந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்காரு. அதே தான் நம்ம அந்த பிக் புக்கை படிக்கும்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே வந்து எந்த ஒரு மாற்றமும் செய்யாமல் ஃபாலோ பண்ணோம், பின்பற்றினோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக வந்து கேரண்டி, குணமடைதல் வந்து உறுதி அப்படின்றதான் சொல்கிறாங்க. அப்போ இதில் இருக்கிறத எதையும் மாற்றாமல் அப்படியே வந்து பின்பற்றுறதுக்கான முயற்சிகளை பண்ண போகிறோம் அடுத்தது. ஸோ அந்த புத்தகத்தில் வந்து மருத்துவரின் அபிப்பிராயம் வந்து நம்மளுக்கு போட்டிருக்கிறது வந்து எக்ஸுன்ற இதில் வந்து போட்டிருக்காங்க. தமிழ் பிக் புக்கில் இருக்கிறது. தமிழ் புக் வந்து 2வது பதிப்பு, ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் இங்கிலீஷில் இருக்க 2வது பதிப்பை வச்சு தான் இதை வந்து மொழிபெயர்ப்பு வந்து பண்ணப்பட்டது. முதல் அத்தியாயத்தில் போட்ட ஃபஸ்ட்டு ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் பிக் புக்கில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த மருத்துவ அபிப்பிராயம் தான் வந்து பேஜ் 1, பக்கம் 1லேருந்து அதான் ஆரம்பிக்கும். இப்போ இதில் நம்ம ஆரம்பிக்கிறது பில்லின் கதை தான் பக்கம் 1லேருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா வந்து மருத்துவ பற்றி யாரும் படிக்க மாட்டாங்கன்னு சொல்லி மேலே வந்து மூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ நம்ம முன்னுரை, முகவுரை இதை வந்து யாரும் பிக் புக்கில் அந்தளவுக்கு இப்போ முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி கிடையாது. எல்லாமே அந்த சாப்டர் 1 பில்லின் கதையிலேருந்து தான் படிக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம அந்த ஆடியோவில் பார்த்தது எல்லாமே அந்த முன்னுரை, முகவுரை, அந்த பேஜ் ரோமன் லெட்ரு 1லேருந்து 10th வரைக்கும் இதைத்தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மருத்துவ அபிப்பிராயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் அதை படித்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்ததை வந்து பில்லின் கதைக்கு வந்து போகிறது நல்லது.